பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமேன். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாயிருக்கிற பராபரனே, பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு கடந்த மாதத்தில் அருளிய ஏராளமான நன்மைகளுக்காக உம்மை வணங்கி துதிப்பதற்காக புது மாதத்தின் முதல் நாளாகிய இன்று உமது தேவாலயத்தில் கூடியிருக்கிறோம். தேவரீர் உமது வார்த்தையை கொண்டு எங்களுக்கு நன்றியுள்ள இருதயத்தையும் உண்மையான அன்பையும் உறுதியான நம்பிக்கையையும் தந்தருளும். நாங்கள் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் உமக்கு மகிமையும் எங்களுக்கு இரட்சிப்பின் சந்தோஷமும் பிறருக்கு நன்மையும் உண்டாகும்படி நடந்து கொள்ள துணை புரிய வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். ஒரு வயலை கொல்லுகின்ற பொழுது அந்த வயலுடைய தன்மை, அந்த நிலத்தினுடைய தன்மை எவ்விதமாக இருக்கும், அது எந்த விதத்தில் அது விளைச்சலை கொடுக்கும் என்பதை அறியாமலாம் ஒருத்தன் நிலத்தை வாங்க முடியும். விவசாயம் தெரிஞ்சவங்களுக்கு நிச்சயம் தெரியும். இந்த மண்ணில் இது போட்டால் நல்ல விலை. இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வேளாண்மை துறையில் பசுமை புரட்சியில் இந்த மண்ணுக்கு எது போட்டால் நல்லா வரும் என்று அந்த சாயிலை எடுத்து அந்த மண்ணை பரிசோதனை செய்கின்ற தன்மையானது இருக்கின்றது. அந்த மண்ணிலே இது அதிகமான விளைச்சலை கொடுக்கும், இது விதமான இதை போட்டால் இது விளையாது என்பதை சொல்லக்கூடிய நிபுணர்கள் இருக்கின்றார்கள். அப்போ அந்த காலத்திலேயே சகல விதமான அறிவும் இருக்கின்ற பொழுது அந்த வயலை கொண்டவன் சும்மா தன்னுடைய பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பானா? அது நல்ல நிலமா, அது எந்த அளவிற்கு மகசூலை கொடுக்கும், எந்த அளவிற்கு அது லாபத்தை கொண்டு வரும் என்பதை அறியாமல் செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. எல்லாவற்றையும் அறிந்துதான் அவன் அந்த வயலை வாங்கி இருக்கக்கூடும். ஆனால் இந்த விருந்திற்கு போவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் சொல்கிறான் வயலை கொண்டேன்னு சொல்லியிருந்தான். இவன் ஒரு தட்டி கழிக்கிறான். அடுத்தது 5 எருமாடு. 5 எருமாடு வாங்கியிருக்கிறேன், நான் சோதித்து பார்க்க போறேன்னு சொன்னார். இதுவும் அதே கதை தான். ஒரு ஆட்டை வாங்குறவனாக இருந்தாலும் சரி, மாட்டை வாங்கினாலும் சரி, அதனுடைய தன்மையை பார்க்காம எதையும்
வாங்குறது. இன்றைக்கி நம்ம சாதாரண எதுவாக இருக்கட்டும், 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், டெமோ காமிக்கிற, ஃபோன் பண்ணால் வீட்டிலே வந்து டெமோ காமிக்கிற தன்மையானது இருக்கின்றது. ஆகவே இந்த 5 ஏர் மாடு உழவுகளுக்கு பயன்படுமா பயன்படாதா என்பதை அறியாமல் நிச்சயமாக இந்த மனிதன் ஏறு மாடை, உழவுக்கான விவசாயத்திற்கான அந்த மாட்டை அவன் வாங்கி இருக்க முடியாது. நிச்சயமாக வாங்கியிருக்க முடியாது. கண்ணை மூடிட்டு எப்படி அந்த உழவு மாட்டில் அவன் பணத்தை போட்டிருப்பான். ஆகவே இவனும் ஒரு சாக்கு சொல்கிறான், அந்த விருந்துக்கு போவதற்கு மனமில்லை. 3வதாக ஒருத்தன்ட்ட வரும்போது, நான் இப்போ தான்ப்பா கல்யாணம் பண்ணேன், திருமணம் ஆணுச்சு, அதனால் நான் விருந்துக்கு வரலைன்றான். இது எப்படி? அது சாதாரணமாக யாராவது ஒருத்தரை கூப்பிட்டாக்க, விருந்துன்னு கூப்பிட்டாக்க, குடும்பத்தோடு போவது மகிழ்ச்சி, மனைவியோடு போவது இன்பமான ஒரு காரியம். இந்த மாதிரி வீட்டில் சொல்லுகின்ற பொழுது மனைவிட்டப்ப இந்த மாதிரி விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்க, உன்னையும் அழைத்திருக்கிறார்கள், நாம் குடும்பமாக பங்கு பெறுவதிலே நம்மை அழைத்த விருந்தாளர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷத்துக்குரிய ஒன்று. விருந்துக்காக ஒருத்தர் அழைப்புதல் கொடுக்கின்ற பொழுது யாரும் தட்டி கழிக்க மாட்டாங்க. அதுவும் புது மனைவியாக இருக்கின்ற பொழுது, திருமணமாகி முடித்து அவனுக்கு அந்த அழைப்பு வருகின்ற பொழுது, இந்த பெரிய மனுஷன் அவருடைய விருந்திலே பங்கு கொள்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு, மன மகிழ்ச்சியோடு தன் மனைவியை அழைத்து கொண்டு போகணும். அப்போ இவனும் என்ன பண்ணுறான்? தட்டி கழிக்கிறான். லூக்காவினுடைய சிறப்பே இப்போ தான் வரப்போகுது. மற்ற நற்செய்தி நூற்களை காட்டிலும் லூக்காவுடைய சிறப்பு மத்தேயு, மார்க்கு காட்டிலும் யோவான் காட்டிலும் இங்கே சிறப்பாது. இந்த விஷயத்தை வந்து எஜமான்கிட்ட வந்து சொல்கிறான் வேலைக்காரன். அப்போ வீட்டு எஜமான் கோபம் அடைந்து சொல்கிறான், நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய், அங்கே கூப்பிட்றது மொதல் இன்விடேஷன், ஏழைகள், ஊனர், சப்பானிகள், பார்வையற்ற மனிதர்களை இங்கே அழைத்து கொண்டு வா, இந்த விருந்து சாலைக்கு, நான் ஏற்பாடு பண்ணியிருக்கின்ற இந்த விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு வா என்று சொன்னான். வேலைக்காரன் சொன்ன மாதிரி, எஜமான் சொன்ன மாதிரியே வேலைக்காரன் செய்து விட்ட பிற்பாடு சொல்லப்படுகிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இன்னும் இடம் இருக்குதுங்க, வந்தாச்சு, எல்லாரையும் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். அடுத்ததில் சொல்கிறாப்புல அந்த எஜமான் சொல்கின்ற பொழுது அருமையாக இருக்கும், நீ பெரு வெளிகளிலும், அழகாக சொல்கிறார், வேலிகள் அருகிலும் போய். இது இந்த சென்டென்ஸ் எங்கேயும் பார்க்க முடியாது. இப்போ இந்த பெருவெளின்னு சொல்லணும்னா இன்றைக்கி ஹைவேஸ் ரோடுன்னு சொல்லலாம், 4 சாலை 8 வழிச்சாலை, அதை நம்ம பார்க்கணும். ரொம்ப மிகப்பெரிய ஹைவேஸாக சொல்லார். பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் என்று சொல்லக்கூடிய நல்ல பார்த்தோன்னா, யார் அந்த வேலிகரையில் உட்காந்துருப்பாங்க? ஏழைகள் உட்காந்துருப்பாங்க. அவர்களிடத்துல போய் என் வீடு சகல ஜனங்களின் வீடு நிறையும்படியாக அவர்களை வருந்தி கூட்டி கொண்டு வா என்று சொல்கிறார். சகல ஜனங்களை, யார் யாரெல்லாம் நீ பார்க்குறியோ என் வீடு நிறையும்படியாக அவர்களை கூட்டி கொண்டு வா என்று சொல்கிறார். அடுத்தது அற்புதமாக சொல்கிறார் 24வது வருஷத்தில், அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாக சொல்கிறேன் என்று அந்த ஆண்டவர் பகுதி. இது எப்படி? இது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஏழைகள், ஊனர், சப்பாரிகள், பார்வையற்றவர்கள், பெரு வழிகளில் இருக்கிறவர்கள், வேலிகள் அருகில் இருக்கிறவர்கள், இப்படியாக இவர்களுக்கெல்லாம் அழைப்பு போகிறது. சர்வ வல்லமையுள்ள யெகோவாகிய கர்த்தருடைய திட்டமானது என்னவென்று சொன்னால், தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக, பாவ குற்ற நிவாரண பலியாக, சமாதான பலியாக தருகின்றார். தம்முடைய குமாரனுடைய பரிசுத்தமான சரீரத்தின் மூலமாகவும் இரத்தத்தின் மூலமாகவும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படியாக உலகத்துக்கு அவர் தருகின்றவராக அங்கே யெகோவாகிய கர்த்தர் காணப்படுவதை குறித்து பார்க்கின்றோம். ஆகவே இந்த விருந்தை அசட்டை பண்ணுகின்றவர்களாக யூதர்கள் இருக்கின்றார்கள். அதுதான் சற்று முன் நாம் வாசிக்கிட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி, அற்புதமான பகுதி, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகின்ற பகுதி. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6 - 9 வசனங்கள் இந்த பரிசுத்த ராபோஷனத்தை குறித்தே பேசுகின்றன. ஏசாயா 25, 6, 9. இந்த மலையிலே சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த
பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும் சொல்லிட்டு சொல்கிறார். இந்த சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மகளிலே அகற்றி போடுவார் என்று சொல்கிறார். அடுத்ததில் வருகின்ற பொழுது அவர் மரணத்தை ஜெயமாக விரும்புவார். கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலே இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். 9 சொல்கிறார், அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். எதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கின்றார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக யெகோவாகிய கர்த்தர், திரியேக தேவனாகிய கர்த்தர் கொல்கதா மலையிலே அறையப்பட்ட தம்முடைய குமாரனுடைய சரீரத்தினாலும் திரு இரத்தத்தினாலும் பங்கடையவர்களுக்கு இந்த விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். பரிசுத்த ராபோசனம்னு நம்ம வந்தோம்னா அது மிகப்பெரிய ஹோலி யூகாரிஸ்ட்னு சொல்லுகின்றது, மிகப்பெரிய விருந்து. அந்த விருந்தின் அடையாளமாக தான் ஏசாயா 25:6-9 காணப்படுவதை குறித்து நாம் பார்க்கின்றோம். யோவான் 6:54 சொல்கின்றார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்கின்றார். தம்முடைய குமாரன் மூலமாக சரீரத்தையும் இரத்தத்தையும் பரிசுத்த ஆபோஷனமாக அவர் தருகின்றார். அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்பட்ட யூதர்கள், யூத மத தலைவர்கள் யெகோவாவையும் யெகோவாவுடைய திட்டத்தையும் புரிந்து கொள்ளாமல் யெகோவாவுடைய குமாரனை புறக்கணிக்கின்றனர், அலட்சியம் செய்கின்றனர், அசட்டை பண்ணுகின்றனர். அதான் அழகாக யோவான் 1:10 யோவான் 1:10 அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அடுத்த வசனத்தில் யோவான் 10:11 பார்த்தோம்னால், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அழகாக சொல்கிறார். ஆகவே அழைப்பு கொடுக்கப்பட்ட யூதர்கள் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்துகின்றனர், அலட்சியப்படுத்துகின்றனர். இப்போ அந்த அழைப்பானது யூதர்களால் மதிக்கப்படாத, விரும்பப்படாத, புறக்கணித்த, அவமானமாக கருதப்பட்ட புற ஜாதியர்களுக்கு திரியேக தேவனாக யெகோவா கர்த்தர் தம்முடைய குமாரன் மூலமாக அழைப்பை கொடுக்கின்றார். அழைப்பிற்கு பாத்திரம் அல்லாத அபாத்திரவான்களாக காணப்பட்ட புற ஜாதியார்கள் அங்கே வந்து இணைந்து கொள்கின்றார்கள். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியோடு இணைந்து கொள்கின்ற ஸ்லாக்கியத்தை பெறுகின்றார்கள். 1 கொரிந்தியர் 1:28 அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளோ அழகாக சொல்கின்றார். 1 கொரிந்தியர் 1:28 உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படியாக இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அதிலே 1 கொரிந்தியர் 1:31 அழகாக சொல்கின்றார், அவரே யார்? கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான. 1 கொரிந்தியர் 1:29 அழகாக சொல்கின்றார். ஏன் இது நடந்துச்சு அதுக்கு பதிலாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1:29 மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டுவதபடிக்கு அப்படி செய்தார். அது எந்த விதமான பெருமையாக இருந்தாலும் சரி, மாம்சமான எவனும் திரியேக தேவனாக யெகோவாக கர்த்தர் என்பதாக பெருமை பாராட்டாதபடிக்கு யெகோவாவுடைய சித்தமானது இங்கே காணப்படுகிறது என்பதை குறித்து பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அருமையால் எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! அந்த ஆச்சரியத்தின் நிமித்தமாகத்தான் நம்ம வந்து இந்த நேரத்தில் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம் என்று பார்க்கின்றோம். அதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு எச்சரிப்பின் வசனங்கள். மத்தேயு 21:43 சொல்கின்றாரு. மத்தேயு 21:43 சொல்கிறாரு,
தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இது யூதருக்கு மாத்திரமல்ல, அனைவருக்கும் உரிய ஒன்று. கனி கொடாமல் இருக்கின்ற பொழுது இந்த நற்செய்தியானது ஒருவேளை மற்றவர்களை நாம் அவமானமாக எப்பொழுதுமான யூத சிந்தனை நமக்குள் காணப்படும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை அவர்களை சுவீகரித்துக் கொள்ள முடியும். அழகாக அங்கே சொல்கின்றார், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தரக்கூடிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கின்றார். ரோமர் 9:24 அழகாக சொல்கின்றார் அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புற ஜாதிகளிலிருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார். ரோமர் 11:11 அழகாக சொல்கிறார், யூதர்களுடைய தவறுதல்களினாலே புற ஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஒருத்தனுடைய தவறு இன்னொருத்தருக்கு மீட்பாக மகிழ்ச்சியாக வருகிறது. அதை இதோடு கூட நம்ம ஒப்பிடலாம். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது பக்கத்தில் 2 கல்வர்கள் இருக்கின்றார்கள். ஒருவன் ஆண்டவனை இகழ்கின்றான். லூக்கா 23:29-30 பார்க்குறோம். அங்கே இகழ்கின்ற பொழுது 39 பார்க்கின்ற பொழுது, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்கின்ற பொழுது மற்றவன் சொல்கின்றான், அப்பா நாம் செஞ்ச சரியானபடி நாம் தண்டிக்கப்பட்டிருக்கிறோமே, நாம் நடப்பித்த தக்க பலன் அடைகிறோமே என்று சொல்கின்றான். லூக்கா 23:40 நான் பார்க்கின்றேன். 40 சொல்லுகின்ற பொழுது, இவரோ தகாத ஒன்றையும் செய்யவில்லைன்னு அழகாக சொல்கிறார். 43 தான் அங்கே பார்க்கின்ற ஆண்டவரத்தில் சொல்கின்றார், அப்போ நான் இந்த விதமாக நான் சொன்னதினால உங்களுடைய ராஜ்யத்தில் அடியேனை நினைத்தரலன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில். இது காரணம் என்ன? ஒருவன் ஒரு தவறு செய்கிறான், குற்றவாளியாக இருக்கின்ற பொழுதே, சிலுவையில் அறையப்படுகின்ற பொழுதே ஆண்டவரை பரிகாசம் பண்ணுகின்றான், இகழ்கின்றான். அவனுடைய தவறு இன்னொருத்தன் கண்டிக்கிறான், மீட்பை பெற்றுக்கொள்கின்றான். இது எப்படி சாத்தியமாகும்? நிலவுக்கு அனுப்புனாங்க, 2 பேர் அனுப்புனாங்க. எட்வின் பேஸ் ஆல்ட்ரின் அப்படின்றவனையும் நீல் ஆம்ஸ்ட்ராங்கையும் அனுப்புனாங்க நிலவுக்கு. கமாண்ட் என்னன்னா, கட்டளை என்னன்னா, நிலவில் காலடி எடுத்து வைப்பதற்கு யாருக்கு முதல்ல இது கொடுத்தாங்கன்னா, எட்வின் பேஸ் ஆல்ட்ரினை நீ முதல்ல இங்கேருந்து நாங்கள் கமாண்ட் பண்ணும்போது நீ நிலவில் இறங்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தான் அந்த இது. நிலவில் போய் லேண்ட் ஆகிட்டானுங்க, இறங்குடா அப்படின்னு சொன்னால் பயம். எட்வின் பேஸ் ஆல்ட்ரினுக்கு நிலவில் கால் வைப்பதற்கு தயக்கம், ஒரு விதமான பயம். சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இரண்டாவது நீல் ஆம்ஸ்ட்ராங், நீ இறங்குன்னு சொன்னவன கட்டளை வந்தோன்னே நீல் ஆம்ஸ்ட்ராங் எதை குறித்தும் யோசிக்கவில்லை. அந்த பகுதி எப்படி இருக்கும், நிலப்பகுதி எதையும் யோசிக்கல, டக்குன்னு குதிச்சான். எட்வின் பேஸ் ஆல்ட்ரின் விட்ட தவறுதலினாலே நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவிலே கால் பதித்தான் என்று வரலாற்று உண்மையாகிவிட்டது, மாற்ற முடியாது. ஒருவேளை பின்னாடி எட்வின் ஐயோ நமக்கு இந்த பேர் வராமலே போயிருக்கலாம் என்று வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் கிடைக்கின்ற வாய்ப்பை ஒருத்தன் தவறு விடுகின்ற பொழுது அதே வாய்ப்பு மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் அமைகின்றது. இப்போ அதுதான் ரோமர் 11:19 சொல்கிறாப்புல, புற ஜாதிகள் அப்போஸ்தலர்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ இஸ்ரவேல் மக்கள் யூதர்கள் ஏன் தள்ளப்பட்டார்னா, ஒதுக்கி வைக்கப்பட்ட நான் சேரணும் என்பதற்காக அவர்கள் முறித்து போடப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கு அழகாக சொல்கிறார். ரோமர் 11:20 சொல்கிறார், நல்லது அபிவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, விசுவாசிக்கவில்லை, யெகோவாவின் திட்டத்தையும் யெகோவாவின் குமாரனையும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அதனாலே அவர்கள் முறித்து போடப்பட்டார்கள். நீ விசுவாசத்திலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாமல் இரு, பயந்திரு என்று சொன்னார். தாழ்மையாயிரு, ஆசீர்வாதத்திற்குள்ளே வந்தாலும் தாழ்மையாரு. அடுத்ததில் சொல்கிறாரு, 21 சொல்கிறாரு, ரோமர் 11:21 எல்லாம் சொல்கிறாரு, சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. அப்ப யூதனுக்கே அந்த நிலைமை, வாக்கு தத்தம் பெற்ற ஆசீர்வாதங்கள் நிறைந்த அவனையே யெகோவாகிய கர்த்தர் தள்ளிவிட்ட பிற்பாடு புறஜாதியாகிய நீ ஏமாத்திரம், அவனோடு ஒப்பிடுவதற்கு கூட உன்னால முடியாதே, அவனையே தள்ளிவிட்டாரு என்றாக அழகாக சொல்லிட்டார். லூக்கா 24
46, 47, லூக்கா 24, 46, 47 பார்க்கிற பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கின்றார், அன்றையும் அங்கே பார்க்கிற பொழுது எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. 47 சொல்கிறார், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். சாதாரண பிரசங்கம் தானே, ஏதோ ஒரு பாதிரி அங்கேயே போட்டு ஏதோ ஒரு வளர். அதுக்கு அங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கத்தின் மையம் சொல்ல, சகல தேசத்தாருக்கும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவரை முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். பிரசங்கத்தில் அவர் முதன்மையானவராக இருக்கட்டும். வார்த்தை மாம்சமானவர், அவர் முதன்மையானவராக இருக்கட்டும். கிறிஸ்துக்குள் பிரியவாராலே திரியேக தேவனாகிய யெகோவாவுடைய கர்த்தருடைய பெரிதானும் தயவினாலும் மனதுருக்கத்தினாலும் அவரோடு கூட நாம் ஐக்கியப்படக்கூடிய ஸ்லாக்கியத்தில் அபாந்தரராக காணப்படுகின்ற நமக்கு அவர் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். அவருடைய திருக்குமாரனுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாம் புசிக்கவும் பருகவும் அதன் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் அழிவில்லாத அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் பங்குள்ளாக ஆகும்படியாக திரியேக தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் அங்கே என்கிட்ட இருக்கும். நான் இப்படி சொல்கிறேன், உன்னத பாட்டு 2:4, அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசவே. ஆக திரியேக தேவனாகிய யெகோவாகிய கர்த்தர் விருந்து சாலைக்கு தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தின் மூலமாகவும் மாம்சத்தின் மூலமாகவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக சுவீகரித்து கொள்ளும்படியாக அந்த விருந்து சாலைகளுக்குள்ளாக நம்மை அழைத்து கொண்டு போர்க்கின்றார். நம்மேல் பரப்பது யெகோவாவினுடைய நேசம் என்ற பாசம் என்ற பிரியம் என்று சொல்லுகின்ற அவருடைய கொடியானது நம்மேல் பறக்கின்றது. ஆகவே இவை அனைத்தும் அவருடைய தயவினாலே நாம் பெற்றிருக்கின்றோம். நாம் பெற்றிருக்கின்ற இந்த கிருபையிலும் தயவிலும் மனதுருக்கத்திலும் நாம் பெற்ற அனைத்து நன்மைகளிலும் ஆசீர்வாதங்களையும் நாம் எண்ணி பார்த்து தொடர்ந்து செயல்படவும் இவற்றிலே நிலை நிற்கவும் திரியேக தேவனாகிய கர்த்தர் தாமே நம் கிருபை பாராட்டுவாராக. ஆமே. ஜெபம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரிசுத்தப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த குமாரன் மூலமாக எங்களை உங்களுக்குள்ளாக அரவணைத்து கொண்டு குமாரனுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் கர்த்தாவே நாங்கள் புசிக்கவும் பருகவும் அதன் நிமித்தமாக நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படியான வாய்ப்பினை எங்களுக்கு கொடுத்தமைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தாவே, இது எங்களால் உண்டானதல்ல, இது உம்முடைய பரிசுத்தமான தயவு ஈவு என்று அப்போஸ்தலனாகிய பவுலை சொன்னவனமாக அவற்றை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இந்த தயவிலும் இந்த ஈவிலும் கர்த்தாவே என்றும் நாங்கள் நிலை நிற்க நீரே கிருபை செய்ய வேண்டவாய். பேப்பர் ரச்சர்வாடார் கிறிஸ்தியர்களுடைய வேண்டிக்கிறோம் சுவாவே. ஆவே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் சதா காலையிலும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆவே.